கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடவுள் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை இந்த இடத்தில் நிறுத்தியதற்காக முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆலயம் 37 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை நினைவுபடுத்தி அதோடு சேர்ந்து இந்த சிறப்பு கூடுகை, நற்செய்தி கூடுகை, இந்த கூடுகையில் நான் கலந்து கொள்வேன் என்று ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. 1988ஆம் ஆண்டு இந்த ஆலயம் திறந்த பொழுது என்னுடைய தகப்பனார், தாயார் அவர்கள் இருந்த நாட்களிலே நான் வந்து பங்கு பெற்றேன். அதோடு 92ஆம் ஆண்டு எனக்கு திருமணமாகி கையில் குழந்தை, ஒரே பையன், முதல் பையன். அவனோடு ஒரு கை குழந்தையோடு இங்கே வந்து 92ஆம் ஆண்டிலே 93ஆம் ஆண்டிலே 1993 இந்த ஆலயத்தின் நிகழ்விலே பங்கு பெற்றேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 25 என்றால் மார்ச் மாதம் தொடக்கத்திலேயே அன்புக்கும் மரியாதைக்குரிய பரமானந்தம் பாஸ்டர் ஐயா அவர்கள் என்னோடு அலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பார்கள். ஆனால் எனக்கு அதிக பணிகள், நான் அங்கு பணியாற்றுகிற இடத்திலும் நான் இருக்கிற திருச்சபையிலும் மிக உயரிய பொறுப்பிலே நான் இருக்கின்றேன். ஆனால் என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. 2013ஆம் ஆண்டு இங்கே நடைபெற்ற 25ஆம் ஆண்டு நிகழ்வு என்று நினைக்கிறேன். ஆலயத்தின் முன்புறம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. இவ்வளவு கூடுகை இல்லை, இதுல ஒரு கால் பாகம் தான். அந்த இடத்துக்கு அது மிக அதிகமான கூடுகை. அநேக போதகரெல்லாம் வந்தாங்க. நாங்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள், அருமையான தாயார், தகப்பனார் 2010ஆம் ஆண்டே மரித்து விட்டார்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஆனால் அவர் விட்டு சென்ற பணியிலே நான் போய் அங்கே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி திருவண்ணாமலையிலிருந்து பிரவீன் குமார் என்று என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், அவர்தான் அந்த சிறப்பு செய்தியாளராக அன்று வந்தார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் இந்த இடத்திலே வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் நடந்து வருகின்ற பொழுது இவைகளுக்கெல்லாம் தகுதியுடையவனா, எனக்கு ஏன் இந்த அளவுக்கு மரியாதை என்று யோசித்து கொண்டே கண்ணீரோடு நான் வந்தேன். என்னுடைய தாயார் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் மருத்துவமனையிலே அவர்கள் 85ஆம் ஆண்டு பணி மாறுதல் மூலம் இங்கு வந்த பொழுது, அந்த நாளிலிருந்து இந்த கோட்டாகரம்க்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அதிக தொடர்பு. என்னுடைய தகப்பனார் அவர் செய்த ஊழியங்கள், இங்கு வந்து கொஞ்ச நேரம் எல்லாரோடையும் பேசுகின்ற பொழுது, இந்த ஊரிலே என்னுடைய தகப்பனார் வந்து இங்கே தங்கியிருந்த, தாயார் தங்கியிருந்த காலங்களிலே 2 கிறிஸ்தவர்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அன்மையான பாஸ்டர் ஐயா, பரமானந்தம் ஐயா, அவரோடு கூட பவுல் ஐயா வந்து வந்த உடனே சொன்னார், என்னை ஊழியக்காரராக மாற்றியவர் உங்க தகப்பனார் என்று சொன்னார்கள். தீமோத்தேயு என்பவர் சொன்னார், அவர் நடத்தின சண்டே ஸ்கூல் அந்த ஊழியத்திலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று. என் தகப்பனார் ஊழியர் அல்ல, என் தகப்பனார் பிரசங்கியார் அல்ல. ஆனால் ஊழியத்தை தாங்குவதும் ஊழியர்களை எப்படி வழி நடத்துவது என்பதும் இன்னும் நான் கூட அவரிடம் கற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக அவர்கள் எல்லாவற்றையும் தன்னை மறைத்து ஊழியத்தையும் ஆண்டவரையும் வெளிப்படுத்தின ஒரு சிறந்த ஊழியத்தை செய்திருக்கிறார் என்றுதான் நான் இங்கே சாட்சி சொல்ல முடியும். பரமானந்த ஐயா அவர்களை சென்னைக்கு அழைத்து அவர்களுக்கு போதகருக்கான அபிஷேகம் கொடுக்கப்பட்டு அவருக்கு திருமணத்திற்கான லைசன்ஸ் எல்லாவற்றையும் என்னுடைய தகப்பனார் எப்படி செய்வார், யாருக்கு செய்வார், வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்பது போல. இப்போ கூட ஐயா சொன்னார்கள், பாகாலாவில் ஒரு இடம் வாங்கணும் ஐயா, அப்பா தான் ஒரு தொகை அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு அரியர் வந்த பொழுது அன்றைய நாளிலே
30 ஆண்டுகளுக்கு முன்னால 30,000 ரூபாயை வைத்து அங்கே இடம் வாங்கணும். ஆனால் ஆலயம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது இது பல லட்சம் மதிப்புள்ள இடமா இருக்கிறது என்று சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் அவர் செய்த ஊழியம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அவர் செய்த பணிகள் எதுவுமே தெரியாது. இங்க வந்த உடனே வடிவேல் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டேன். பக்கத்தில் என்கிட்ட CK சொன்னா, ஐயா காவல்துறையிலே பணியாற்றியவர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உணவை எல்லாம் அடித்து கொண்டிருக்காங்க. அவர்களை பார்த்த உடனே என்னுடைய அப்பா ஞாபகம். எங்க அப்பா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பார், தடியா, அதே போல உருவம் தான். எனக்கு அந்த நினைவு வந்தது. நம்மை மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியும். இங்க பார்த்தேன், எல்லாமே ஒழுங்காக இந்த அமைப்புகள் எல்லாம். இவ்வளவு கூட்டம் எப்படி வந்தது, இவ்வளவு பேர். நான் CK இடமும் வெங்கடேஷ் கிட்டையும் பேசிட்டு இருந்தேன். என்ன பண்ண ஐயா, இங்க ஒரு 200 குடும்பம்னா 150 பேர் குடும்பம் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறார்கள். மிக சந்தோஷமா இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். எல்லாமே ஒருவேளை இங்க இருந்த ஊழியர்களை தாங்கி, ஒருவேளை என் தகப்பனார் அவர்கள் ஆண்டவருடைய பாதத்தண்டில் இருக்கிறார்கள். அந்த ஊழியம் என்பது நாங்கள் எல்லாம் அதுல 1% கூட செய்யவில்லை என்பதை நான் என் மனசாட்சிப்படி நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் திருவண்ணாமலையில ஒரு மிகப்பெரிய பள்ளியில ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜூனியர் காலேஜ் பள்ளியிலே பிரின்சிபலாக அங்கே 35 ஆண்டுகள் அங்கே பணியாற்றினேன். அதில் கடந்த 15 ஆண்டுகளாக பிரின்சிபலாக இருக்கிறேன். இந்த ஆண்டு பணி நிறைவு செய்கிறேன். என்னுடைய மனைவியும் அதே திருவண்ணாமலை பட்டணத்திலே கிறிஸ்தவ பள்ளி, எங்களுடைய திருச்சபையை சார்ந்த பள்ளியில் தான், மிஷன் பள்ளியிலே அவர்களும் தலைமை ஆசிரியராக, ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். நான் அந்த டயசிஸ் ஆர்காட் லுத்திரன் திருச்சபை என்று சொல்லக்கூடிய அந்த டயசிஸிலே கடந்த 6 ஆண்டுகளாக செயலாளராக, செக்ரட்டரி டு தி டயசிஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இவங்களெல்லாம் ஐயா செய்கிற இங்கு செய்த ஊழியங்களில் 1% கூட இல்லை என்பதை நான் மனதார உணர்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய கூடுகை. நான் வந்த உடனே இன்னைக்கு கிளம்பி வந்ததே இன்னைக்கு திடீரென்று தான். திடீரென்று என்னுடைய தம்பி பிரசன்னா ஃபோன் பண்ணார். அவர் போலூர்ல தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் இங்க என்னுடைய தகப்பனாரோடு இங்க என்னை விட மிக இளையவர், இங்கே ஊழியங்கள்லாம் செய்தவர். அவர் ஆசிரியர், அவர் மனைவி ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி, ஐயா அண்ணா நீங்க கோட்டாகரம் வரேன்னு சொன்னீங்களாமே. ஆமாப்பா மறந்தே போயிட்டேன். என்னைக்குப்பா? ஆனால் இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்குன்னாரு. சரி நாளைக்கு போகலாமா, நாளன்னைக்கு போகலாமா? இல்லை வேணாம்ப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னைக்கே போகலான்னு காலையில் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஐயா அவர்கள் அனுப்பி அந்த நோட்டீஸை அனுப்புனார். அதில் பார்த்தா இன்னைக்கு கடைசி நாள். ஆனால் இன்னைக்கு கடைசி நாள்னா போக முடியுமானார். இன்னைக்கு கட்டாயம் போகிறோம், ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாத, சர்ப்ரைஸாக போகலாம் என்று சொல்லி மதியம் 2-2:30 மணிக்கு கிளம்பி நேராக 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இங்கே இடங்களை எல்லாம் போய் சந்தித்தோம். அநேகரை சந்திக்க கடவுள் வாய்ப்பு கொடுத்தார். இந்த நிகழ்விலே எனக்கு இந்த வரவேற்பெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிந்தது. ஒருவேளை இதுக்கெல்லாம் பார்த்தேனா என்று தெரியவில்லை. ஆனால் இவையெல்லாம் என்னுடைய தகப்பனாரின் ஊழியத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் கொடுத்த மேன்மை. என் தகப்பனார் செய்த ஊழியங்கள், நாம் எந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறோமோ அதனால் அதன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பது என்னுடைய வாழ்விலே நான் உணர்ந்தது. என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா மிஷனிலே அவர் செக்ரட்டரி ஆபீஸ்லே ஒரு கிளர்க்காக பணியாற்றினார்கள். ஆனால் நான் அந்த அலுவலகத்துக்கே செக்ரட்டரியாக நான் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். ஒருவேளை நாம் உண்மை முத்துவமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதோடு இல்லை, நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை பாக்கியமாய் வைத்திருப்பார் என்பதற்கு நானே ஒரு சாட்சியாய் இங்கு நிற்பதிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தகப்பனார் செய்த பணிகள், என்னுடைய தாயார் செய்த பணிகள் இங்கே சொல்ல கேட்கும் பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளேயே நாம் இவைகளெல்லாம் செய்தோமா, செய்யலையே, அந்த அளவுக்கு நாம் ஊழியம் செய்தோமா என்று யோசித்து பார்க்கக்கூடிய அளவிலே அவர் என்ன செய்யறார், என் தகப்பனார் என்னென்ன செய்வார், யார் யாருக்கு உதவி செய்யறார், எந்த மாதிரி ஊழியம் செய்யறார்ன்றது யாருக்குமே தெரியாது. அப்படியாய் தான் எடுத்துக்கொண்ட பணியில மிக சிறப்பாய் இந்த ஊர்ல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நற்செய்தி கூட்டம், இவ்வளவு கிறிஸ்தவர்கள், இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்கன்னா உண்மையிலேயே கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள்
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கடவுளுக்கென்று நாம் ஒதுக்குகின்ற நேரங்கள், கடவுளுக்காக நாம் சாட்சியாய் வாழ்கின்ற வாழ்வு என்பது உண்மையிலேயே நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கும். வசதியா வைத்திருக்கும் நான் சொல்ல வரல, நம் வாழ்வில் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கும். ஒரு நகர்ப்புறங்கள்ல மற்ற இடங்கள் எல்லாம் பிரேயர் ரெக்வெஸ்ட் மற்றவை எல்லாம் கேட்கின்ற பொழுது எனக்கு பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு ஆஸ்தி வேணும். அவையெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில ஒன்றுமில்லை, நம் பார்வையில ஒன்றுமில்லை. எவ்வளவு இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும். பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற ஒரு சாட்சி மட்டுமே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இதற்கு அநேகர் உதவி செய்திருக்கிறார்கள் கேள்விப்படுகின்ற பொழுது, ஐயா இவர்கள் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள் என்று நான் யோசித்தேன். ஒவ்வொருத்தரா ஒன்று சொன்னாங்க என்கிட்ட. யாரும் நான் செய்கிறேன்னு யாருமே அவங்க வந்து என்கிட்ட சொல்லலை. யார் யார் என்னென்ன செய்திருக்காங்க. ஆனால் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்காரு அவர் இந்து மதத்தை சார்ந்தவர், அவர் வந்து உணவை கொடுக்கிறார். அந்த காவல்துறையில் இருக்கிறவர், அவர் வந்து நான் தான் செய்வேன் உணவை கொடுத்தா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரை ருசி பார்த்து ஆண்டவருக்கென்று தங்களை இன்னும் அநேகர், ஒருவேளை நான் கேள்விப்பட்டது ஒரு சிலர், இப்படியெல்லாம் செய்கிறது நிமித்தமாக தான் அந்த ஊழியம், ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நாளிலே செய்வதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அநேக ஊழியர் என்கிட்ட வந்து அப்பொழுது தகப்பனாரோடு நாங்கள் இருந்து கற்றுக்கொண்டவை என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பவுல் ஐயா வந்து சொன்னார், தீமோத்தேயு வந்து சொன்னார். இவங்கெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நானெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்தது பழகியது இல்லை. ஆனால் என்னுடைய தகப்பனார் இவர்களோடெல்லாம் அவ்வளவு நெருக்கமாய் பழகியது நிமித்தமாய் இவ்விதமான ஊழியக்காரர்கள் அநேகர் அந்த நாட்களிலே இந்த ஆலயத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த அநேக இளைஞர்கள், அநேக சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் எழும்பி பிரகாசித்துக் கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக இடங்களிலே ஊழியம் செய்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது உண்மையிலே ஆண்டவருடைய நாமம் இந்த கிராமத்திலே மிக சிறப்பாய் ஆண்டவர் அனைவரையும் வழிநடத்துகிறார். குறிப்பாய் அருமையான பாஸ்டர் பரமானந்தம் பாஸ்டர் அவர்கள், ஆனந்த ஐயா பரமானந்தம் ஐயா அவர்கள் செய்கின்ற ஊழியம், அவர்கள் எனக்கு 2-3 அடிக்கடி ஃபோன் பண்ணால் டிஸ்டர்ப் ஆவேன்னு எப்போயா தான் பண்ணுவார். எப்பொழுதும் கிறிஸ்மஸ் காலங்களில் நான் வந்து என்னால் முடிந்த உதவிகளை அவர் கேட்காமலே எங்கள் குடும்பமாய் செய்து கொண்டிருப்போம். இப்பொழுது கூட இந்த கூடுகையெல்லாம் அவர் வந்து எனக்கு இன்டிமேஷன் தான், நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யுங்க ஐயா, இந்த ஊழியம் நடக்குது, நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து போனால் போதும், அப்படி தான் என்னை கேட்பார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் நிச்சயமாக வருகிறேன் என்று சொன்னேன். இந்த முறை வருவதற்கு கடவுள் கிருபை செய்தார். கடவுள் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார். உண்மையிலே நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே மிக அழகான வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சொல்லுங்க, நீங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், அப்புறம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற மக்களாகிய நாம் கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் ஆண்டவரை விசுவாசிப்பதிலே, நம்பிக்கையிலே மகிழ்ச்சியாய் ஆண்டவரை நாம் துதிக்கவும் போற்றவும், அவரை நாம் நம்பி அவர் மீது நம் பாரத்தை வைத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்வார் என்பதிலே சந்தோஷத்துடன் நாம் இருக்க வேண்டும். வருத்தத்தோடு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உபத்திரவங்களிலே பொறுமையாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பதும் மனித வாழ்வு என்பதும் ஏற்றங்கள், தாழ்வுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்விலே உண்டு. அவற்றிலெல்லாம் பொறுமையோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். பொறுமையை நாம் இழந்து விடக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. பொறுமையோடு அவர்களை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். அதோடு கூட ஜெபத்திலே உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதத்தண்டில் வைத்து விட வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களில் நிறைவாய் இருக்கும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வு என்பது ஏதோ மகிழ்ச்சியான சுகபோகமான வாழ்வு அல்ல. நாம் எப்பொழுதும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயும்
உபத்திரவங்களிலே பொறுமையாயும் ஜெபத்திலே உறுதியாய் நாம் பற்றிக்கொண்டு உறுதியாய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தருவார். இந்த நாளிலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் பரமானந்தம் ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற மேடையில் இருக்கிற போதகர்கள் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாவற்றையும் நான் கவனித்தேன். எல்லாம் கிரமமாய் நடைபெறுகிறது. அந்த வாகனங்களை நிறுத்துவது, அந்த ஒன்னொன்னுத்துக்கும் வந்த உடனே நேராக நான் டிஷர்ட் போட்டிருந்தேன், நேராக அந்த சமையல் இடத்துக்கு போனேன். ஆனால் அருமையான பிள்ளைகள் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணா நீங்கள் பட்டன் தான். என் பேர் ஹியூபர்ட், வீட்டில் கூப்பிடுறது பட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஐயா எப்போதும் பட்டையான்னு பட்டுன்றது தான் என்னுடைய நிக் நேம். கண்டுபிடிச்சிட்டாங்க பிள்ளைங்க, நீங்கள் பட்டன் தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் பாட்டு அமைதியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நாளைக்கு பிறகு வரோம், இவங்கெல்லாம் பார்த்து எவ்வளோ காலம் இருக்கும். என்னை இந்த அளவுக்கு கண்டுபிடித்து அவங்கெல்லாம் உட்காந்து ரொம்ப அக்கறையோடு அந்த உணவு தயாரிக்கிற பணிகளை செய்து கொண்டு இருந்தார்கள். இவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்குது என்று ஒவ்வொன்றையும் கவனித்தேன். அதற்குரிய வாலண்டியர்ஸ் எல்லாம் மிக சிறப்பாக தங்களை மறைத்து தங்களை தாழ்த்தி உங்களுடைய பணிகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யப்பட்டு கொண்டிருப்பதை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த கோட்டாகரத்தில் மாத்திரமல்ல, இந்த பகுதியிலெல்லாம் ஊழியம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆண்டவர் இன்னும் இந்த ஊழியத்தை இன்னும் அநேகருக்கு, ஆண்டவரை அறியாத அநேகருக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த கூடுகை மாத்திரமல்ல, தொடர்ந்து நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.